எபிசோட்குள்ள போயிடலாம். ஹீரோயினுக்கு ஒரே கில்ட்டியான ஃபீலிங். நம்மளாலதான் வந்து இன்டர்வியூக்கு போல, நம்ம கால் உடஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் வராரு. ஹீரோ கிட்ட சாரிப்பா, என்னாலதான் எல்லா பிரச்சனையும், நீ பேசாம எனக்கு ஆக்சிடென்ட் ஆனா என்ன விட்டுட்டு போயிருக்கலாம்ல, நான் உனக்கு ரொம்ப பாரமா இருக்கேன்ல உங்க லைஃப்ல அப்படின்லாம் கேட்க, அந்த டைம் பார்த்து ரோமியோவும் ஜில்லும் உள்ள வந்துடுறாங்க. எப்படி இருக்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரெமோ ஹீரோ பார்த்து உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும் சொல்லி திட்ட, உடனே ஹீரோயின் இங்க இருந்து போங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, நானும் போகணுமா அப்படின்னு சொல்லி. நீயும் போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. ஹீரோவும் இதை பாக்குறாரு. அவருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே அவருக்கு தெரியல. ஹீரோயினோட அப்பாவுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்மளோட பொண்ணாலதான் வந்துட்டு ஹீரோ எக்ஸாம் எழுத போலன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அப்பா, நீ அப்படிலாம் நினைக்காதடா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு டைம் இருந்துச்சு, அவன் நினைச்சிருந்தா போயிருக்கலாம், அவன் தான் போகல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மாவும், நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவன் வேற பிளான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பாவை மீட் பண்ணி, அப்பா நம்ம அந்த வீட்டை விட்டு சீக்கிரமா போயிடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பா, ஏமா அப்படிலாம் சொல்ற, அவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க ஹீரோவோட அம்மா, ஹீரோயின் ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறா, அவ ஏதோ ஒன்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும், நீ ஒழுங்கா அன்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்ல, ஹீரோ எதை பத்தியும் கவலைப்படாம அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்காரு. ஹீரோட அம்மாக்கு வந்து குடுற அந்த சாப்பாட்டை, அவ சாப்பிடுற வரைக்கும் நீ சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரூம்ல எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம ஹீரோக்கு கஷ்டமே கொடுக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வராங்க. ஹீரோங்க வந்து, என்ன கிளம்பிட்டியா, என்ன பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல ஒண்ணும் வேணாம், நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வராங்க. அப்ப டக்குன்னு ஹீரோ போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுக்க, ஹீரோயின் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் போற அந்த யூனிவர்சிட்டியோட நேம் இருக்கு. எனக்கு தான் வந்திருக்கு போல அப்படின்னு பாக்க, உள்ள பார்த்தா நீங்க ஃபீஸே கட்ட வேணாம், ஃபுல்லா ஸ்காலர்ஷிப் தந்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு இப்படி தர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு பாக்கும்போது ஹீரோட நேம் போட்டிருக்கு. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அப்ப நீ யூனிவர்சிட்டி போறியா, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோ உடனே, ஆமா நானும் அதே யூனிவர்சிட்டியில தான் ஜாயின் பண்ணிருக்கேன், அங்க எனக்கு அப்ராட் போறதுக்கு ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின், அப்ப ஏன்னா நான் கஷ்டப்படும் போது நீ இதை சொல்லவே இல்ல, நீ யூனிவர்சிட்டி போனதால நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ, அப்ப நான் கோவத்துல இருந்தேன், நீ என்ன எவ்வளவு கடுப்பேத்தின, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சுட்ட, ஸ்லீப்பிங் டேப்லெட் வேற கொடுத்த, பட் நல்லா இருந்துச்சு, இது எல்லாமே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ், முதல் தடவையா எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு நான் ரொம்பவே பயந்தேன், அதுக்கு உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டியா, ஜாலி, எனக்காக தான் நீ வந்த அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே, உனக்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் எனக்காக தான் வந்தேன், அதான் நீ அடிக்கடி சொல்லுவியே நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு உங்க பாட்டி சொன்னாங்கன்னு, அதனாலதான் நானும் இப்படி பண்ணேன், சரிவா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினோட பேக் எடுத்துட்டு உள்ள போறாரு. உடனே ஹீரோயின், பரவாயில்ல நான் வரல அப்படின்னு சொல்ல, ரொம்ப பண்ணாதவா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோயின் மறுபடியும் வந்து ஒரே காலேஜ்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்ப என்ன காலேஜ் கேன்சல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி வரட்ட, இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ ரூமுக்கு போனதுக்கு அப்புறம், ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் குதிச்சு குதிச்சு டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியுது, அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹீரோட அம்மா, ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ல அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்புறம் ரெமோ ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து, ஷெஃப் நானும் உங்க ஹோட்டல்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பட் ரெமோ விடுற மாதிரி இல்ல, காலையில விழுந்து இங்க பாருங்க, உங்க நூடுல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போதே அதை கத்துக்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து கஸ்டமர்ஸ் நிறைய வர, ரெமோவே போய் மெனு கார்ட்லாம் கொடுத்து இந்த ஹோட்டல் பத்தியில எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் ஷாப்க்குலாம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கலாம்னு போறாங்க. அங்க எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. சரி ஓகே, நம்ம எப்படியாவது காசு சம்பாரிச்சு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு டைம் ஹீரோயின் இதே மாதிரி தான் பார்ட் டைம் ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது ஹீரோட அம்மாவும் நோட் பண்றாங்க. ஹீரோவும் பாக்குறாரு. ஹீரோயின் போயிட்டு, ஏன் இன்னைக்கு லேட்டா நீ வந்த அப்படின்னு கேட்க, ஹீரோயின் டயர்ட்ல எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அதுல சுத்தமா கண்ணே தெரியல உங்களுக்கு. சார் நீங்களே சில்லறை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவரும் எடுக்கிறாரு. இது மேனேஜர் பாத்துறாரு. அதனால ஹீரோயினை வேலையை விட்டே தூக்கிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த வேலை செஞ்ச அமௌண்ட் கொடுத்துட்டாராம். சரி அடுத்தது எந்த ஜாப் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல டெலிவரி கேர்லா ஒர்க் பண்ண போறாங்க. அங்க கரெக்டா நம்ம ஹீரோ வேற ஆர்டர் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியல. மறுபடியும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு எப்படியோ கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த டைம் பார்த்து ஜில்லு கிட்ட இருந்து கால் வருது, ஜக்க காணோம், எல்லா பக்கம் தேடி பாத்துறேன் அப்படின்னு சொல்லி. இவங்களும் எல்லா ஹோட்டலையும் போய் தேடி பாக்குறாங்க. அவ ஹோட்டலை தவிர எங்கேயும் போக மாட்டாளடி, வேற எங்க போ அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் தேடி பாக்குறாங்க. அங்கதான் உட்காந்துருக்கா. ரொம்பவே அப்செட்டா இருக்கா. நீங்க எல்லாரும் காலேஜ் போக போறீங்க, ரொம்ப பிஸியா இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ஜில்லும், எங்களுக்கு இப்பதான் சீட்டே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜக்கு, எங்க வீட்டுல சாட் எக்ஸாம் எழுத சொல்றாங்க, அதுக்கப்புறமா காலேஜ் போய் ஜாயின் பண்ண சொல்றாங்க, பட் எனக்கு இந்த படிப்புல எல்லாம் இஷ்டமே இல்லடி, எனக்கு எதுவுமே வராதா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயின், நீ தான் நல்லா ஹேர் கட் பண்ணுவல, பேசாம அந்த மாதிரி ஏதாவது ஜாப் பாரு அப்படின்னு சொல்ல, ஜக்குக்கு ஒரே சந்தோஷம். ஆமா இல்ல, நம்ம டீச்சர் கூட சொல்லிருக்காங்கல்ல, சரி ஓகே நான் அதுக்கப்புறம் படிக்க போறதில்ல, இதெல்லாம் டைம் வேஸ்ட் மணியும் வேஸ்ட், பேசாம நான் ஜாப் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் எல்லாம்
தூக்கி போட்டு கத்திட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கூலோட கிராஜுவேஷன் டே வருது. ஹீரோ ரெடி ஆயிட்டு வராரு. அப்ப ஹீரோயின் டக்குன்னு போய் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஹீரோ வழக்கம் போல வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க அதுல ஒரு ஹெட் மசாஜர் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ இதெல்லாம் போட்டா இன்னும் தான் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம் ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. கிஃப்ட பார்த்துட்டு ஹோ நீ தான் ஹீரோக்கு கிஃப்ட் கொடுத்தியா, இதெல்லாம் ஹெட் மசாஜரா, ஹீரோ தலையிலேயே போட்டு விட, ஹீரோ போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப ஹீரோட அம்மா கேக்குறாங்க பாக்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எப்படி நீ இதை வாங்கின அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் நான் பார்ட் டைம் ஜாப் போய் தான் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்ல இது ஹீரோவும் கேக்குறாரு. அப்புறம் கிராஜுவேஷனுக்கு போறாங்க. ஹீரோயின் தான் அவங்க கிளாஸ் சார்பா ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த கிராஜுவேஷனை வாங்க போறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. ஏன்னா ஹீரோவும் அவங்க கிளாஸ் சார்பா அவர் போய் வாங்க போறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போய் வாங்க போறாங்க. சோ இதை நினைச்ச ஹீரோனுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. அங்க ரெமோவர் வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப எடுத்துட்டு இருக்கான். ஏன்டா நூத்துக்கணக்கான யூனிவர்சிட்டி இருக்கு, அது ஏன்டா ஹீரோயின் படிக்கிற அதே யூனிவர்சிட்டி நீ சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வீட்ல இருந்தோம், ஹீரோயின் வீட்ல இருந்தோம், எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கிராஜுவேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. பிரின்சிபல் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் மார்க், அவருக்கும் இந்த காலேஜ் தான் கிடைச்சிருக்கு. ஹீரோயின் லாஸ்ட் மார்க், அவங்களுக்கு இதே காலேஜ் தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோ ஸ்டேஜ்ல போயிட்டு சூப்பரா ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம ஹீரோயின் அவங்க பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நம்ம எப்பவுமே நம்மள ஹாப்பியா வச்சுக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயங்களா செய்யணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஸ்டேஜ்ல சொல்றாரு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க இந்த கிராஜுவேஷன் வாங்குறதுக்காக. ஹீரோயினும் ஒன்னா தான் போறாங்க. ஹீரோயினுக்கு அது எப்படி தெரியுதுன்னா கல்யாணம் பண்ண போற மாதிரி தெரியுது. பிரின்சிபல் தான் ஃபாதர் மாதிரி தெரியுது. அவங்க அங்க போயிட்டோம் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ரெமோ டக்குன்னு எந்திரிச்சு எனக்கும் சம்மந்தம், நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்ப டக்குன்னு ஹீரோட அம்மா எந்திரிச்சு இல்ல இதை நான் ஒத்துக்க மாட்டேன், டே மகனே ஹீரோ நீயும் சொல்லு ஒத்துக்க மாட்டேன்னு அப்படின்னு வேற கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால எல்லாரும் ஹீரோயினும் ஹீரோட அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் முடியுது. ஹீரோயின் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும் போது ஹீரோ மேலேயே விழுந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை செம்மையா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அம்மா அவங்க வந்து நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கூட போட்டோ எடுக்கிறதுக்கு கேர்ள்ஸ் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. இதை ஹீரோட அம்மாவும் ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மேனமணிக்கு வந்து ஹீரோ கூட போட்டோ எடுக்க ட்ரை பண்றா. பட் ஹீரோ அங்க இருந்து வந்துடுறாரு. அந்த டைம் ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட நீயும் போய் போட்டோக்கு நில்லுன்னு சொல்ல ஹீரோயின் போக மாட்டேன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்பயும் ஹீரோட அம்மா விடாம நீ போன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. ஹீரோயினும் பயந்துகிட்டே கிட்ட போறாங்க. அப்ப மேனமணிக்கு பார்த்து சிரிக்க ஹீரோ உடனே வா நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு சார் சில்லறைய நீங்களே கல்ல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்ல நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. அந்த போர்ஸோடய ஹீரோட அம்மா போட்டோ எடுத்துறாங்க. அப்புறம் ஹீரோயினோட கிளாஸ் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோட கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்ப ரொம்ப ஹீரோயின் கிட்ட உனக்காக நான் டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து டேய் நீ பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம ரெமோ பாட்டுலாம் பாட ஆரம்பிக்கிறான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி. இதை கேட்டுதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு திரும்பிடுறாரு. அப்புறம் ரெமோக்கு ஒரு கால் வருது. ஹீரோனோட அப்பா தான் பேசுறாரு. இந்த மாதிரி ஹோட்டல்ல நிறைய பேர் வந்துட்டாங்க, நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல ரெமோ வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட கிளாஸ் டீச்சர் ஹீரோ பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க நீ எதுக்கு அந்த யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ண, ஹீரோயினுக்காகவா அப்படின்னு கேட்க இவளுக்காக எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்சல்ட் பண்ணி விட்டுறாரு. அப்ப ஹீரோயின் ஒன்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஹைட் யூ அப்படின்னு சொல்ல அப்ப டக்குன்னு ஹீரோயின் இங்கிலீஷ் புக்ல ஹீரோ பத்தி எழுதிருந்தாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லி விட்டுறாரு. ஹீரோனுக்கு செமக்கோ வந்துருது. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோட சின்ன வயசு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பிளாக்மெயில் பண்ணி கூட எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாங்களே அந்த போட்டோவை எல்லார்கிட்டையும் காமிச்சு விட்டுறாங்க. இதனால ஹீரோக்கு கோவம் அந்த போட்டோவை பிடிங்கி ஹீரோயினை பிடிச்சு தரன்னு வெளியே கூட்டிட்டு வர ஹீரோயின் உடனே என் கையை விடு, உன் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, உன்னை பார்த்து பயமும் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு கிட்ட வந்து என்ன பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் உடனே இங்க பாரு உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் காலேஜ் போவேன், புது பையனை பாப்பேன், டேட்டிங் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் ஹீரோயின் அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டு அங்க இருந்து போறாரு. ஹீரோயின் இதை பத்தி பெட்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஹீரோட அம்மா கூப்பிடுறாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிக்கலான்னு போறாங்க. அங்க ஹீரோ நிக்கிறாரு. உடனே ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு நிக்க ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோனுக்கே புரியல இது கிஸ் பண்ண மாதிரியா நடந்துக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட ஹே நீ ஹீரோவை பாத்தியா, அவனுக்கு புது ஹேர் கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பாக்குறாங்க. டக்குன்னு ஹீரோ சரிமா நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயினும் காலேஜுக்கு போறாங்க. அன்னைக்கு மதியானம் ஜில்லு ஜக்கு வந்து ஹீரோயினை மீட் பண்ணதுக்காக வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹேர்ஸ்ல டிஃபரெண்டா பண்ணி சூப்பரா வந்து நிக்க அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு போறாங்க. அந்த டைம் 2 லவர்ஸ் நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்பவே வெக்கப்பட்டு
சந்தோஷப்படுறாங்க. ஏய் என்னடியாச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க நாங்க கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னது அவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேகமா ஓடுறாங்க. டக்குனு ஒரு கார் வந்துருது. இவங்க ஸ்டாப் ஆகி நின்னுறாங்க. அதுக்குள்ள இருந்து அழகா ஒரு பொண்ணு வெளியே வரா. சோ இவளோட பேர் நம்ம ஐஷோன்னு வச்சுக்கலாம். வெளியே வந்து ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. அந்த பொண்ணு ஹைட்டா சூப்பரா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட கிளாஸ் ரூமுக்கு போய் வெளியே நின்று பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாத்துறாரு. வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்ல உன் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பாக்க தான் வந்தேன்னு வளைஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அந்த அழகான பொண்ணு ஐஷு இருக்கால அவ வந்துடுறா. யார் இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ உடனே சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதை ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. இவங்க நிஜமாலே கிஸ் பண்ணிட்டாளா, ஒருவேளை ஹீரோயின் தான் கனவு கண்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஐஷு ஹீரோ கிட்ட நாம இன்னைக்கு காஃபி சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வண்டியா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் உன் கிளாஸ்ல ஒரு பொண்ணு அழகா இருந்தாலே அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே ஆமா அவ பேர் ஐஷு, அவதான் செகண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆமா நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ல அப்படின்னு கேட்க ஹீரோ டக்குன்னு என்ன அவளை பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட போக ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். செகண்ட் கிஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ டக்குன்னு கிஸ் பண்ணதுல இருந்தே நீ இப்படிதான் இருக்கல, இப்போ உன்னோட ரியாக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் இங்க நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஜக்கு எனக்கு பியூட்டி பார்லர்ல வேலை கிடைச்சிருக்குடி, நான் இப்ப போகணும் உங்க கூட லஞ்ச் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஜில்லும் நானும் சீனியர் கூட லஞ்ச் சாப்பிடணும், நீ தனியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க எனக்கு ஒரு நாள் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் டக்குன்னு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் போட எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. சரி நாமளே லஞ்ச் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் ஆர்டர் பண்றதுக்காக போறாங்க. ஹீரோ வந்து நிக்கிறாரு. நீ எனக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்க நான் லஞ்ச் சாப்பிட வந்தேன் அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறாரு மறுபடியும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் நல்லா வருது ஃபுட். ஹீரோக்கு ஏதோ ஏனத்தனன்னு போட்டு வச்ச மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா உள்ள ரெமோ நிக்கிறான். நீ எங்க அப்பா கையில தானே வேலை பாக்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்க காலையில இங்க ஈவினிங் அங்க அப்படின்னு டயலாக் எல்லாம் விட ஆரம்பிக்கிறான். அப்ப டக்குனு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு இங்க பாருங்க ஃபுட் சரியா இல்லன்னு சொல்லிட்டு. அதனால ரெமோ வான் பண்றாங்க. நல்ல ஃபுட்டா கொடுக்குறாங்க ஹீரோக்கும். அப்புறம் ஹீரோயின் கூட தான் உட்காந்து சாப்பிடுவாருன்னு பார்த்தா தனியா போய் உட்காந்துக்கிறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவை லான்ல பாக்குறாங்க. சரி பக்கத்துல போய் உட்காந்து பேசலான்னு போனா டக்குன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹரி அங்க வந்துடுறான். ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, ஆமா நம்ம ஸ்கூல் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கோடா, நீ தான் டென்னிஸ்ல நேஷனல் லெவல் இல்ல, நீயும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹரி உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் வாடா அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட போய் என்ன கிளப் அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், நீ சொன்னா அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. பட் ஹீரோயின் மனசுக்குள்ள நான் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு கேட்டுட்டே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. மறுபடியும் ஹீரோவை எப்படியும் அந்த கிளப்பை கண்டுபிடிச்சு அங்கேயே மெம்பரும் ஆயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஐஷு இருக்காளியா அழகான பொண்ணு, அவளும் வந்து உட்காந்துருக்கா. ஆக்சுவலா அவளும் கேர்ள்ஸ் டென்னிஸ் டீம்ல நேஷனல் லெவல்ல பிரைஸ் எல்லாம் வாங்கிருக்கலாம். அவ ஹீரோயினை பார்த்து உனக்கு டென்னிஸ் விளையாட தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் இல்லன்னு சொல்ல அதுக்கு அந்த ஐஷு பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறா. அப்ப ஹீரோயின் ஹரிதான் உனக்கு விளையாட தெரியலன்னு பரவாயில்ல நீ வா நான் சொல்லி தரேன்னு சொன்னா அதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் டென்னிஸ் கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு பால் கூட அடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த டைம் ஐஷு அங்க வந்து ஹீரோயினோட ட்ரெஸ்ஸையே பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறா. அப்புறம் ஹரி எல்லாருக்கும் நான் 5 பால் போட போறேன், எல்லாரும் எப்படி விளையாடுறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டை எடுத்ததும் அண்ணினாவே சேஞ்ச் ஆயிடுறான். எல்லாரும் மேலேயும் பாலை போட்டு செம்மையா அடிக்கிறான். ஹீரோயினுக்கு அள்ளு இல்ல. ஐஷுவும் ஹீரோவும் போயிட்டு செம்மையா விளையாடிட்டு வந்துடுறாங்க. அடுத்தது ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் பாலுக்கு பயந்து அங்க அங்கன்னு ஓடுறாங்க. ஹரி திட்டுறான், ஏய் ஒரு பால் தான் அடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்ப டக்குன்னு பால் மூக்குல பட்டு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் பிளாஸ்டர் எல்லாம் போட்டு அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் ஹீரோவையும் ஐஷுவை பத்தி தான் பேசுறாங்க. நீங்க 2 பேரும் நல்லாவும் படிக்கிறீங்க, நல்லா டென்னிஸும் விளையாடுறீங்க, 2 பேரும் நல்ல பேர் அப்படின்னு சொல்ல உடனே ஐஷு எனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, லவ் பண்ணா நிறைய பேருக்கு ஃப்ரீடமே போயிடுது, பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோவும் சொல்றாரு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், லவ்னா ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், 2 பேருக்கும் ஈக்குவல் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. உடனே எல்லாரும் பாத்தியா இதுல கூட 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோன் எல்லாத்தையும் கேட்க அப்படியே கபன்னு வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப டக்குன்னு இன்னொரு பக்கம் தீயுது. என்னன்னு பார்த்தா அந்த ஹரி இருக்கான் இல்லையா, அவன் ஐஷுவை ஒன் சைடா லவ் பண்றான் போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து செமையா புலம்புறாங்க. அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோட லேடி வெர்ஷனா இருப்பாப்ல இருக்கு அந்த ஐஷு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்து திட்டுறாங்க. எதுக்கடி நீ டென்னிஸ் கிரவுண்டுக்கு எல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோக்காக தாண்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுல எல்லாரும் கம்பைன் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோவும் இருக்காரு, அந்த ஐஷுவும் இருக்கா. அங்க ரெமோ வந்து உட்காந்துட்டு நான் சும்மா உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா, சோ அவங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கேக்குறாரு. ஹீரோயின் திருன்னு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை சாரி, அதையே சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ரெமோ பார்த்து யாருப்பா நீ புக்கே இல்லாம இருக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கிலீஷ்ல டீச்சர் கேட்க அவன் மதராசப்பட்டினத்துல வர மாதிரி சாரி சார் இல்ல சாரி சார் அப்படின்னு அவன் பாட்டி சொல்லிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு ஐஷு ரெமோவை கலாய்ச்சி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சோகம் வீட்டுக்கு வராங்க. என்ன ஆச்சுன்னு ஹீரோட அம்மா கேட்க ஒரு அழகான பொண்ணு ஹீரோ கிட்டே பேசிட்டு இருக்கா ஆண்டி, அதுவும் இல்லாம அவன் நல்லா படிக்கிறா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா அதெல்லாம் நீ கவலைப்படாத, ஹீரோக்கு
கரெக்டான பேர் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோட அம்மாக்கு கால் வருது. ஹீரோட தம்பி தான் பேசுறான். நான் இந்த மாதிரி ஹோம்வொர்க் நோட்டை வச்சுட்டு வந்துட்டேன், கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் போறாங்க கொடுக்கறதுக்கு. அங்க போய் பார்த்தா ஹீரோட தம்பி ஒரு பொண்ணையே பாத்துட்டு இருக்கான். சோ ஹீரோயின் ஹெல்ப் பண்றாங்க. நீங்க வீட்டுக்கு விளையாட வரையாமா அப்படின்னு கேட்க அவளும் வரன்னு ஒத்துக்கிறா. அப்புறம் அவளும் ஹீரோட தம்பி உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவும் ஹீரோயினும் டோருக்கு வெளியே நின்று என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. என்ன பண்றீங்கன்னு கேட்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இங்க வந்துடுறாங்க. ஹீரோ உள்ள போய் பேசுறாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு போல. அப்புறம் எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்லிடுது, உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, எனக்காக ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோட தம்பி ஆஃப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு போயிடுறா. ஹீரோட அம்மா போயிட்டு ஹீரோட தம்பி கிட்ட சமாதானப்படுத்துறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஹீரோயினை போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க, நானும் உங்க அண்ணாவை அப்படிதான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்ஸா பேசிட்டு, நமக்கு மேட்சா இருக்காங்களா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும், சீக்கிரமா பாரு கண்டிப்பா ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயினோட அப்பாவும் கேட்டுறாரு. ஹீரோவை நினைச்சு ஹீரோயின் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சோ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பக்கம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சாப்பிடணும்ல, சீக்கிரமா சமைக்கணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு ஹீரோயினோட அப்பா வந்து, உனக்கு ஏன் இவ்வளவு பிடிக்குது ஹீரோயின் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரெமோ, நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வரும்போது என் கூட யாருமே பேசல, யாருமே பழகல, ஆனா ஹீரோயின் தான் என்கிட்ட வந்து பேசினா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஈவினிங் ஹீரோ ஐஷோ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். எதுக்குன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து அசைன்மெண்ட் பண்றாங்க. அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு ஆஃப் ஆயிடுது. அதுவும் இல்லாம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கா, அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த டைம் ஹீரோட அப்பா அம்மா 2 பேருமே இருக்க மாட்டாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோட ரூம்ல நின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அந்த டைம் பார்த்து ஹீரோ டக்குன்னு ஐஷு கூப்பிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இவங்க ஒளிஞ்சிருந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஐஷு லவ் பத்தி எல்லாம் பேச, அப்ப ஹீரோ அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அவளும் சரி அப்படின்னு சொல்றா. அவ 2 பேரும் ஐடியா பண்றாங்க, பேசாம ஒரு வீடியோவா பண்ணலாம் நம்ம அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கேமரா எடுக்கிறதுக்காக அவங்க அம்மாவோட ரூமுக்கு போறாங்க. கரெக்டா அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, நாங்க அசைன்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோட தம்பி, அம்மா அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து அசைன்மெண்ட் பண்ண போறாங்களாம், அந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாக்கு பக்குன்னு இருக்கு. அப்ப ரெமோவை காட்டுறாங்க. அவன் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் எப்படி எல்லாம் குக் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ரெமோவை பொறுத்த வரைக்கும் குக்கிங் எல்லாம் கத்துக்கிட்டு பெரிய ஷெஃப் ஆகணும், ஹீரோயின் நல்லபடியா பாத்துக்கணும். அப்ப ரெமோ ஹீரோயினுக்கு கால் பண்றான். பட் ஹீரோயின் போனை பெட்ரூம்லயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே ஹீரோட ரூம்ல. அப்ப ஹீரோட அம்மா ஹீரோ ரூமுக்கு வராங்க. அங்க ஐஷு ஹீரோட அம்மா கிட்ட நல்லபடியா பேசுறா. அவங்களும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்க, அவ ரூம்ல தாமா இருப்பா அப்படின்னு சொல்ல அவங்களும் போய் ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு எல்லாமே கேக்குது, பட் எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருக்காங்க. அப்புறம் ஹீரோவும் ஐஷுவும் அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேரும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோவை இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் டென்னிஸ் கோர்ட்ல பால் பறிக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஐஷு பார்த்து செமையா கலாய்ச்சிட்டு இருக்கா. காலேஜ் முடிந்த வரைக்கும் இப்படிதான் பண்ண போறியான்னு. பட் ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல. ஹீரோ எங்க அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாதா, ஹீரோ அந்த கிளப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, எனக்கு எப்ப பிடிக்குமோ அப்பதான் நான் இங்க வந்து விளையாடுவேன்னு சொல்லி. 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க, இது கூட உனக்கு தெரியாதா, இப்பதான் தெரியுது நீ எந்த லெவலுக்கு இருக்கன்னு அப்படின்னு சொல்லி சிரிக்க, ஹீரோனுக்கு அதெல்லாம் ஒரு கவலையாவே தெரியல. ஹீரோ வரலையா, அவருக்காக தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணேன்னு சொல்லி அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ ஹோட்டலுக்கு வாமா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போறாங்க. ஹீரோயின் கிட்ட, நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடலாமா, எத்தனை நாள் தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பா ஹீரோட அம்மா அப்பா கிட்ட, நாங்க இங்க இருந்து வேற வீட்டுக்கு போயிட்டோம், ஏன்னா ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் ஹீரோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் சரி வராது, ஏன்னா புது இடத்துக்கு போனாதான் அவளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோவோட அம்மா அழவே ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க எங்கேயே இருங்க, என்னால ஹீரோயின் இல்லாம இருக்கவே முடியாது, அவ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி, நான் வேணா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா, கல்யாணம் நடந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான், பட் ஹீரோக்கு தான் ஹீரோயினை சுத்தமா பிடிக்கலையே, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை ஹீரோட தம்பி கேட்டுறான். ஹீரோ கிட்ட போய் சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ இங்க இருந்து கிளம்ப போறியாமே, எல்லாம் நார்மல் ஆக போதா அப்படின்னு கேட்க ஹீரோயினும், நானும் அப்படிதான் நினைக்கிறேன், என்னால நீயும் உன் தம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கல்ல, இனிமேல் அந்த கவலை எல்லாம் இல்ல, நீங்க நார்மலா இருக்கலாம், சரி எனக்கு பேக் பண்ற வேலை இருக்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க. ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு ஹீரோ நினைச்சு செமையா ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, என்னமா போலாமா அப்படின்னு சொல்லி. அப்ப டக்குன்னு ஹீரோயின் அவங்க அப்பாவை ஹக் பண்ணி செம்மையா அழறாங்க. அப்புறம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க பார்த்தா ஹீரோட அம்மா இன்னும் தேம்பி தேம்பி அழறாங்க. அப்ப ஹீரோயின், ஆண்டி நீங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதை பாக்குற ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, சே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஹீரோட அம்மாக்கு சமக்கம், ஹீரோ பார்த்து, உன்னால தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே சோகமா ஹீரோயினோட ரூமுக்கு போனா, இவர் ஹீரோனுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு இல்லையா ஒரு பொம்மை, அந்த பொம்மை அங்க இருக்கு. அதை எடுத்து பார்த்து செமையா ஃபீல் பண்றாரு. ஏன்னா ஹீரோயின் ஒரு தாட்டி இந்த பொம்மை எடுக்கிறதுக்காக தான் ஒரு ஆக்சிடென்ட்டே ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இப்படியே சோகமா இந்த